ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷம் இன்னொரு vlogல உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல. இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். அம்மா இன்னைக்கு ஊருக்கு போயிருக்காங்க, அதனால மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் இன்னைக்கு நான் தான் பண்ண போகிறேன். அதனால நான் சமைக்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கலான்னு நினச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இட்லி தாங்க. அம்மா சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் இட்லி மட்டும்தான் ஊற்றணும். முதல்லலாம் இட்லி பண்ணுறது ஒரு பெரிய வேலைன்னு நினச்சேன். அதுலேருந்து அந்த ஆவி பறக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் இப்போது இட்லி ஊற்றுறது என்னமோ எனக்கு ரொம்பவே தெரப்பட்டிக்கான ப்ராசஸ் மாதிரி இருக்குது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். இட்லி ஒரு தடவை தான் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாவை வலிச்சு வைக்கிறது. என்னதான் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் ஒரு சில சமயம் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும் இந்த மாவை இந்த மாதிரி வலிச்சு உள்ளே எடுத்து வைக்கிறது. உங்களுக்கு இது பண்ண பிடிக்குமான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இட்லி வெந்துட்டு இருக்க டைம்லயே என்னோட ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு வந்துட்டேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. 4 இட்லி மட்டும்தாங்க ஊற்றினேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் இட்லி. எனக்கு கம்பு மாவு மீதி இருந்துச்சு, அதில் நான் கம்பு தோசை சுட்டுக்கிட்டேன். இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பண்ணுற இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எங்கள் அம்மாவோட மாவு எப்படி அரைக்கிறாங்கன்றதை கேட்டு நான் அந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன். எவ்வளோ மல்லிகைப்பூ மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்குது பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவோட இட்லி ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இட்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும். பெருசு பெருசாக இருந்தால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சர்வ் பண்ணிடலாமா? இட்லி கூடவே பாசிப்பருப்பு சாம்பார் தான். இதில் நிறைய பூசணிக்காய் போட்டிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் பாசிப்பருப்பு சாம்பாருக்கும். கூடவே நல்லா காரசாரமான தக்காளி சட்னி. முதல்லலாம் அம்மா ஊருக்கு போகிறப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கூடயே இருக்கணும்னு நான் நினப்பேன். ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அம்மாவுக்கு நாம் மட்டுமே முக்கியம் இல்லை, அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்குன்னு வேறு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குன்னு. அதனால இப்போல்லாம் அம்மா ஊருக்கு போகிறப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அம்மாக்கான டைம் இருக்குது, அம்மா அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்கன்ற ஒரு சந்தோஷம்தான். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனேவே சினமன் ரோல் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இந்த சினமன் ரோல் என் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனால் பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். இந்த ரெசிபி நான் பண்ணி ஒரு தடவை கூட எனக்கு சொதப்புனதே கிடையாது. ஆனால் இந்த தடவை பயங்கரமாக ஒன்று சொதப்புச்சு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். சினமன் ரோல் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தாங்க. வெதுவெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு லம்ஸே இல்லாமல் கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அது ப்ளூம் ஆகும். அதுக்கு நடுவில் நம்ம மாவை மெஷர் பண்ணி எடுத்துடலாம். சினமன் ரோல் முழுக்க மைதா மாவில் தாங்க செய்வாங்க. இன்றைக்கி என்கிட்ட 1/2 கப் தான் மைதா மாவு இருந்துச்சு. அதனால மீதி ஒரு 1/2 கப் கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஈஸ்ட் எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நொறையாக பொங்கி ப்ளூம் ஆகி வரும். இதுதான் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுக்கான ஒரு கரெக்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் அப்படியே அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம பன்னு நல்லா இருந்தால் தான் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் கூட கொஞ்சோல பட்டர் சேர்த்து வெதுவெதுப்பான பால் சேர்த்து இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். பேக்கிங் பண்ணுறதே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தெரப்பட்டிக்காக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட தங்கச்சி தான். அவங்களுக்கு நான் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே பிடிக்கும். அது அவங்க அவ்வளோ பாராட்டுறதுனால நான் என்கரேஜ் பண்ணி நான் நிறைய அந்த மாதிரி பேக் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது அந்த நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த 1 கப் மாவை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். நாம் சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டாக தான் நம்ம இதை பிசையணும். இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பட்டர் தடவி ஓரமாக வச்சிடலாம். நான் இப்போ 10 o'clock வச்சுருக்கேங்க. இதை நல்லா ரைஸ் ஆக விடணும். ஈவினிங் 4 o'clock பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இன்னொரு ப்ராஜெக்ட் பட்டர் எடுக்கிறது தான். எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளாக பாலில் இருந்து தயிரில் இருந்து ஆடையை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அந்த பாக்ஸ் நிறைஞ்சவொடனே அதில் இருந்து பட்டர் எடுப்போங்க. எப்பயுமே ஃப்ரீசருக்கு அடியிலேயே வச்சுருவோங்க. இப்போது ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பட்டர் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேடு இருக்கும். அதை மாற்றிட்டு இப்போது நம்ம இதில் பாதி எடுத்து தான் அதில் உள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறப்போ கொஞ்சம் ஐஸாக இருக்கிறப்போ நீங்கள் அந்த மலாயை எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ் போடுற தேவையில்லை. வெறும் தண்ணியை வச்சு நம்ம அடித்தாலே நமக்கு நல்ல பட்டர் கிடைக்கும்.
நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு நல்ல பால் கிடைக்குது, தண்ணி ஊற்றாந்த கெட்டியான பால் இருக்குன்னா கண்டிப்பாக பாலில் இருந்து தயிரில் இருந்து இந்த மாதிரி ஆடை எடுத்து வச்சு நீங்களும் பட்டர் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எடுத்த சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். ஜாரில் போட்டு நல்லா 30 செகண்ட்ஸ்க்கு அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறப்போ தான் நமக்கு அந்த பட்டர் அந்த மலாயிலிருந்து நமக்கு தனியாக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பட்டர் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாம் தண்ணி ஊற்றி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீம் மாதிரி வந்துடுங்க. இதுக்கப்புறமும் நிறையா தண்ணி ஊற்றி அடிக்கணும். அப்படி அடித்தாதான் நமக்கு தனித்தனியாக பட்டரும் மீதி இருக்கிற மோரும் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுலேருந்து நமக்கு தனியாக பட்டர் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. மேலே நல்லா எல்லோ கலரில் கட்டி இருக்கிறத பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓ மை காட், இந்த ஸ்டேஜ் தாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம உள்ளே இருந்து எடுக்கிறப்போ நம்ம கையில் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அதை பொறுக்க முடியாமல் அந்த பட்டரை தனியாக எடுத்து இந்த மாதிரி இலக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா தாங்க எப்போவுமே இந்த மாதிரி வெண்ணெய் எடுப்பாங்க. இப்போல்லாம் நம்ம ஜாரில் ஈஸியாக போட்டு எடுத்துடுறோம். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அம்மா தயிரை மோராக்கி அதை நல்லா மத்தில் கடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து அதை சேர்த்து வச்சு அதில் இருந்து எங்களுக்கு நெய் உருக்கி கொடுப்பாங்க. இதே மாதிரியே இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துப்போம். நான் எங்கள் வீட்டில் நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணுவேன். அப்படி ஸ்வீட்ஸ் பண்ணுறப்போ நெய் இல்லாதப்போ அம்மா படக்குன்னு இந்த மாதிரி பட்டர் எடுத்து அதை பட்டரை உருக்கி நெய்யாக்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் நான் பண்ணிகிட்ருக்கிறப்போ எனக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. பார்த்தா நெய் இல்லை. அன்னைக்கு அம்மாவை அவசரமாக கூப்பிட முடியல. சரி ஓகே, நாமளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஃபர்ஸ்ட் டைம் நானாக பட்டர் எடுத்தேன். அப்போது இருந்து இப்போ வரையும் எங்கள் வீட்டில் நான் தாங்க வெண்ணெய் எடுப்பேன். அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற வெண்ணெய். இதில் கொஞ்சோல தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த பண்ண இடத்த க்ளீன் பண்ணுறது தான். அந்த ஜார், அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் இருக்கிறதுனால நாங்கள் அதில் லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டிஷ்வாஷருக்கான வீடியோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வருது, வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ண ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா அது டிஷ்வாஷர் தான். அடுத்தது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான். அதையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொதல் வேலையாக பருப்பை ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி துவரம் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே சிந்திட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இன்னைக்கான மெனு பருப்பு, ரசம், பாகற்காய், உருளைக்கிழங்கு வறுவல், கூடவே பொரிச்ச முட்டை. அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே டிஷ்வாஷர் கழுவின பாத்திரங்கள் தாங்க. எவ்வளோ பலன்னு இருக்கு பாருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஷ்வாஷர் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அரிசியும் ஊற போட்டாச்சு. அடுத்து காய் நறுக்கிற வேலை தான். அரிசி பருப்பெல்லாம் ஊறுறதுக்கு முன்னாடி நாம் காய்கறிகளெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். இந்த பாகக்காய் நம்ம தோட்டத்திலிருந்து வந்தது தாங்க. எல்லாம் ஒரே சமயம்லாம் நம்ம பறிச்சிடல. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். ஒரு நாளைக்கு 2 வரும், ஒரு நாளைக்கு 4 வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சேர்த்து வச்சு மொத்தமாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதனால் குக்கரில் பருப்பை வச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு சைடு பருப்பு வச்சுட்டேன், இன்னொரு சைடு நெய் உருக்கிட்டுருக்கேன். நாம் காலையில் எடுத்தோம்ல வெண்ணெய், அதுலேருந்து தான் இப்போது நெய் பண்ணுறேன். பாகக்காய் நறுக்க ஆரம்பித்தாச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் பாகக்காய் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பாகக்காய் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிள். இந்த சமயத்தில் பருப்பு நல்லா 2 விசில் ஸ்டீம் போயாச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். துவரம் பருப்பை வெறும் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நாம் கடைசியில் இந்த பருப்பை தாளித்து விட்டுடலாம். இப்போ இருக்கட்டும். அடுத்து உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி நல்லா அலசி எடுத்தாச்சு. இதை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இப்போது ரசத்துக்கு புளியெல்லாம் ஊற போட்டுட்டு ஊற வச்சிருக்கிற சாதத்தை குக்கரில் வச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கை நறுக்கி முடித்ததும் இப்போது நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வதக்கிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இந்த சட்டி ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது நல்லா சட்டிலாம் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூடவே வாசனைக்காக சோம்பு.
அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்குறப்பவே அப்படி ஒரு வாசனை வரும். கொஞ்சோல மிளகாத்தூள், கொஞ்சோல மஞ்சள் தூள்லாம் சேர்த்து ஒரு நல்ல பிரட்டி விட்டுடலாம். கொஞ்சோல உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோல தண்ணி தெளித்து விட்டுருப்பேன். அடுத்து ரசத்துக்கான ப்ரிப்ரேஷன். புளி தண்ணியில் கொஞ்சோல மஞ்சள் தூள், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு சைடு உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு சமையல் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு சமையல் பண்ண ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு ஸ்கில் தானே, யாருனாலும் எப்போனாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு சமைக்க பிடிக்கும்னா நீங்கள் சமைச்சு கொடுங்க. சாப்பிட பிடிக்கும்னா சாப்பிட்டுட்டு நல்லா சமைச்சவங்கள நல்லா வாய் நிறையா வாழ்த்துங்க. இப்போது நம்ம பாகக்காயை தாளிச்சுக்கலாம். சட்டியில் கொஞ்சோல எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கிறோம். பாகக்காயை நல்லா அந்த வெங்காயம் கூட சேர்ந்து வதக்கிக்கோங்க. நாங்கள் தனியாலாம் எங்கள் வீட்டில் பாகக்காயை வேக வச்சு போட மாட்டோங்க. இப்படியே ஒன்றா சேர்த்து கொஞ்சோல தண்ணி தெளித்து தான் வேக வைப்போம். ஒரு சில பேர் கசப்பாக இருக்குன்றதுக்காக பாகக்காயை வேக வச்சு அந்த தண்ணியை கீழே வடிச்சிருவாங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போது நல்லா பாகக்காய் வதங்கினதுக்கப்புறம் கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போது எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கான நேரம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வரிசையாக ஒன்னொன்னையும் தாளிச்சிடலாம். முதல்ல பருப்புலேருந்து ஆரம்பிப்போம். பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோல எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாக நல்லா பிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கை நிறையா தாராளமாக கருவேப்பிலை போடுங்க. நல்லா கொஞ்சோல சீரகம். எனக்கு பருப்பில் சீரகம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நார்மலாக எப்பயும் போடுறத விட பருப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சீரகம் சேர்த்துப்பேன். என்ன மணங்க இதெல்லாம் பொரிஞ்ச உடனே பருப்பு முதலையே செஞ்சு வச்சதுனால ஹீட் பத்தலை. அதனால இப்போ சுட வச்சுட்டு அதுக்கு மேலேயே இந்த தாளிச்சதையும் கொட்டியாச்சு. அந்த தாளிச்சதை கொட்டுறப்போ ஒரு கிஸ்ஸுன்னு ஒரு சத்தம் வரும்ல, அந்த சத்தம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் நான் பருப்புக்கு எவ்வளோ கம்மியான எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன்னு. அந்த தாளிச்சதை நல்லா மொறுன்னு இருக்கிறத இந்த பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறப்போ அவ்வளோ சுகமாக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விட பயங்கரமாக இருக்கும். இப்போது ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சோல எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிறத இதில் கலந்துக்கலாம். இந்த ரசத்துக்கு அரைச்சதில் என்ன இருக்குன்னா மிளகு, சீரகம், கொஞ்சோல மல்லி, பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வதக்கி கொட்டினோன்னா நல்லா மணக்க சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிரும். சமையலோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்க. முட்டை தான் பொரிக்க போகிறோம். நம்ம தாளிச்ச அதே கரண்டிலேயே வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எண்ணெயே ஊற்றிருக்க மாட்டேன். 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு டாக்டர் எழுதியிருந்தாங்க, 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு 1 மாதத்துக்கு நார்மலாக 2 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் ரொம்பவே நார்மல்னு சொன்னாங்க. அந்த 2 லிட்டர் எண்ணெயும் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு மாற்றி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் 1 மாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் பிடிக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்லா முட்டை பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம காலையிலேருந்து பேசிகிட்டே செஞ்ச சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்படி மொத்தமாக வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. சூடான சாதத்து கூட நல்லா தாளித்து விட்ட துவரம் பருப்பு, மணக்க ரசம், அது கூட ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல், ரொம்பவே டேஸ்டான பாகக்காய் பொரியல், கூடவே பொரிச்ச முட்டையும் நெய்யும். இதுதான் இன்னைக்கு நான் பண்ண லஞ்ச். மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே சமைச்சது எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 நாள் முன்னாடி குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேங்க. அந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது வெளியில் இருக்க குலாப் ஜாமுன் மாவு வச்சு பண்ணது. இது நான் வெறும் கோதுமை மாவில் தாங்க பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒதுக்கி டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு ரொம்பவே நிம்மதியாக இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, ஐயோ காலையில் நம்ம சின்னமன் ரோலுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோமேனு. திறந்து பார்த்தா மாவு ரைஸ் ஆகவே இல்லை. என்னடா இப்படி ஒரு தடவை கூட இருக்காதே, நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷும் கொடுக்குறப்போ அவ்வளோ உப்பி இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நான் காலையில் எடுத்தது மைதா மாவு இல்லைங்க, முறுக்கு மாவு. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கேன், எனக்கு மைதா மாவுக்கும் முறுக்கு மாவுக்கும் வித்தியாசம் தெரியலையான்னு நினைக்கிறப்போ ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த மாவில் கொஞ்சம் கூட எலாஸ்டிசிட்டி இல்லை.
நான் நினச்சேன் நம்ம கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சதுனால தான் இந்த மாதிரி இருக்கும்னு. பார்த்தா அது முறுக்கு மாவுங்க. நான் ஐயோ இது மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிற போதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஓகே நம்ம பண்ணிட்டோம், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக நான் சினமன் ரோல் ரெசிபி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே இதை பண்ணலாம். என்கிட்ட ஓவன்லாம் இல்லைங்க, நான் எப்பயுமே குக்கரில் தான் வச்சு எடுப்பேன். அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சரி பண்ணதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு தான் மீதி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணேன். அதனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற ஆசை கூட போயிடுச்சுங்க. அந்த மாவை எப்பயுமே சப்பாத்தி இதில் தான் தேய்ப்பேன். ஆனால் இன்றைக்கி முறுக்கு மாவு அதில் சேர்ந்துருந்ததுனால தேய்க்க முடியல. கையை வச்சே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்பவே இதுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதை எடுத்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இந்த சினமன் ரோலுக்கு டேஸ்ட் கொடுக்கறது அந்த பட்டர் தான். ஏன்னா அந்த டோவை அது ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும். அதுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோல பட்டை எடுத்து அதை ஜீனி போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். அது கூட ப்ரௌன் சுகர், நமக்கு தேவைன்னா ஒயிட் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஃபில்லிங்காக வைப்போம். நீங்கள் ஒரு வேளை சினமன் ரோல் வேண்டாம், அந்த சினமன் வாடை உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட், நிறையா நட்ஸு, அது கூட டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்தும் இதே மாதிரியே ரோல் பண்ணி பண்ணலாம். இப்போது நம்ம நல்லா பட்டர் போட்டு அந்த பேட்டரை தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கு மேலே இப்போ நம்ம அந்த சினமன் ஃபில்லிங்கை போடுறோம். நீங்கள் சினமன் ரோல் வீட்டில் பண்ணாலே உங்கள் வீடு முழுக்கவுமே அவ்வளோ வாசனை வருங்க. இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங் வைக்கிறப்போ 4 சைடு ஓரங்கள்லையுமே படாத மாதிரி தாங்க வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம உருட்டுறப்போ அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை நம்ம ரொம்ப போட்டு பிசையவும் தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை. ஆனால் இதை நம்ம டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஏதோ நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டு தான், இதை நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறையா பதம் அதெல்லாம் தேவையில்லை. ஈஸ்ட் நல்லா உப்பி அதை நம்ம கரெக்டாக நம்ம மாவை பிசைஞ்சு இந்த ஃபில்லிங் எல்லாம் கரெக்டான இனிப்பு போட்டு பண்ணாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி எந்த ஸ்வீட்ஸுமே அடிக்கடிலாம் பண்ண மாட்டோங்க. இப்போவே இந்த ஒரே நாள்லேயே நான் குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கேன், இந்த சினமன் ரோலும் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடாமல் இருக்கணும். இதை கட் பண்ணுறதுக்கு நூல் வச்சு தாங்க கட் பண்ணணும். அது கூட நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நூலை உள்ளே விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்தாலே நமக்கு க்ளீன் சைஸஸாக கிடைக்கும். இது மைதா மாவாக இருந்திருந்தால் அந்த எலாஸ்டிசிட்டி நல்லா இருந்திருக்கும். கூட உளுந்து இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அதை சரியாக வரல. ஆனால் நான் நினச்ச அளவுக்கு பேடாக இல்லைங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பண்ண சினமன் ரோல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே நல்லா உப்பி கிளாஸியாக, ரொம்பவே பார்க்க பிரைட்டாக டெம்ப்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை மறக்காமல் நம்ம சேனலில் நான் ரெசிபி எடுத்து போடுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். சினமன் ரோல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் என்னோடய ஒர்க் பார்க்குறதுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அன்றைக்கி டியூட்டிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. நைட் டின்னர் அப்பா தான் பண்ணாங்க. இட்லி, தேங்காய் சட்னிலாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க, ஒரு 8:30 போல் தான் வந்தாங்க. ஊரில் இருக்க கதைகள்லாம் சொல்லி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக போச்சு அந்த நாள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாரும் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே சேஃப்.